வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். சற்று முன்பு 14 மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ இப்போ நமக்கு புதியதாக பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உருவாகிருக்கு. அந்த புயல் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொடர் கனமழை குறித்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை, அது மட்டும் இல்லாமல் மழைக்கால விடுமுறை தொடர்பாக சற்று முன்பு தமிழக முதல்வர் முக்கியமான ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வங்கக்கடலில் புயல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு. அந்த மோந்தா புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிருக்கு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு வருகின்ற 27ஆம் தேதியிலிருந்து புயலாக பார்த்தீங்கன்னா வலுப்படும். ஸோ அதுக்கு மேலே சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மழைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோவை, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 12 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கும். ஸோ இந்த புதிய புயல் உருவானதுனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை விழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த புதிய காற்றழுத்தம் பார்த்தீங்கன்னா புயலாக மாறி இருக்கு. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்தம் மத்திய வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வரும் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். 27ஆம் தேதி காலை சூறாவளி புயலாக பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆக போகுது. அதனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க, 6 மாவட்டம். அப்போ நாளைக்கு இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை மஞ்சள் அலர்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. 3 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இரவு 10 மணி வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 12 மாவட்டங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கடுமையாக பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடிய இருக்கிறது. ஸோ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறைன்னு ஆலோசித்து அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து ரெயின் ஹாலிடே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலை இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன் நவம்பர் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா உருவாகும். அந்த நவம்பர் மந்தில் மழையோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் ரெயின் ஹாலிடே நிறைய வரும். ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.